அரசாங்க முறைப்படியும், இல்ல நார்மலா சிறுதொழில், பெருதொழிலுக்கு உள்ள நார்ம்ஸ் படி என்னென்ன லோன்ஸ் இருக்கு? எப்படி எப்படி ஆரம்பிக்கலாம்? அப்படின்ற டீட்டெயில சொல்றதுக்காக தான் நம்ம சண்முகம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தொழில் ஆரம்பிச்சா அதுல வளர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே எல்லாருக்கும் இருக்கே தவிர, அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்துறங்கிற ஒரு முனைப்பு இல்லாம இருக்கிறதுக்காக, அந்த சூழ்நிலையை எல்லாருக்கும் விளக்கம் சொல்றதுக்கு யாருக்குமே தெரியல. திட்டங்களை சொல்றாங்களே தவிர, திட்டங்களை அமல்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது யாரும் சொல்றதுக்கான ஆமா, வாய்ப்பு கண்டிப்பா இல்ல. சார். ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்றது தெரியாம இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் சைடும் போயிடுறாங்க. நெறைய ஆஃபர்ஸ் குடுக்குறாங்கன்னு போயிறாங்க. பட் ஆனா நெறைய பேர் போய் அதுல மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அரசாங்கமே நிறைய திட்டங்களை கொடுக்குது. நேஷனலைஸ் பேங்க், நாட்டுடைமையாக்கப்பட்ட பேங்குகள் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இலகுவான பயன்பாடுகளை பயன்படுத்திக்கிறதுக்கு தெரியாம சில பிரைவேட் பேங்குகளுக்கு போய் வட்டி விகிதங்கள், மற்ற அடக்குமுறை, அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு மாட்டினதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யோசிச்சு அது தேவையான வழிகாட்டுதலை தேடிக்கிறாம அவங்களா போய் சிக்கலா மாட்டிக்கிறாங்க. இப்ப இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் சில யோசனைகள் சொல்றதுக்கு உங்க முன்னாடி நான் வந்திருக்கிறேன்.